கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை எங்கள் சர்ச்சில் ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரி உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க சர்ச்சுக்கு வரக்கூடியவங்க தான். அன்றைக்கு அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ளே பெரிய பிரச்சனை. அன்றைக்கு பாருங்கள், அவங்க ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்து கொண்டார்கள். இந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனையாகவே இருக்குது, நம்ம எப்படியாவது தற்கொலை பண்ணிடணும், செத்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வந்துட்டாங்க. அன்றைக்கு முழுவதும் அவர்கள் ஒரு மன உளைச்சலில் இருந்திருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து பாட்டில் வாங்கியிருக்காங்க. மருந்து பாட்டில் வாங்கி வீட்டில் செல்ஃபில் வச்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம் எங்கள் சர்ச்சில் ஜபம் நடக்கும். அவங்க இப்படி நினைக்கிறாங்க, இதுதான் கடைசி ஜபம், நம்ம ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிற ஆள் தான், பரவாயில்லை, நம்ம இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ராத்திரியில் இந்த மருந்தை குடிச்சிட்டு நம்ம படுத்துக்கணும், நைட்டு எப்படியாவது செத்து போயிடணும், இந்த குடும்பம் வேண்டாம், இந்த பிள்ளைகளே வேண்டாம், வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே பிரச்சனை, நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு மருந்து பாட்டில் வாங்கி வீட்டில் செல்ஃபில் வச்சுட்டு சபைக்கு வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. நான் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த சகோதரியை குறித்து சொல்லுகிறாரு. என் செய்திக்கும் அவர்களோடு நான் பேசுவதற்கும் சம்பந்தமே இல்லை. அந்த சகோதரி வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்றதை அவங்களுக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. கர்த்தரினுடைய செய்தியின் வேளையிலே பேசுகிறார். இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனையாகி வாழ்விலே அநேக போராட்டங்களுக்கு உட்பட்டு வாழ பிடிக்காமல், எனக்கு வாழ விருப்பமில்லை, நான் இன்றைக்கு செத்துவிட வேண்டும், தற்கொலை செய்ய வேண்டும், தன் உயிரை மாய்த்து விட வேண்டும் என்று வீட்டிலே மருந்து பாட்டில் வாங்கி வைத்து கொண்டு, இதுதான் எனக்கு கடைசி ஜபம், இதுதான் கடைசி ஆராதனை, இன்றைக்கு ராத்திரி என் உயிரை மாய்த்து விட வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு ஒரு சிந்தனையோடு அப்படி ஒரு காரியத்தோடு ஒரு சகோதரி இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை சொல்லுங்கிறாரு. நீ சொல்லு, நீ சாகிறதை கர்த்தர் விரும்பவில்லை, உன்னை தேவன் வாழ வைக்க விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்ற விஷயத்தை நான் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் சொல்லுகிறேன், ஒரு சகோதரி இங்க வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் அந்த சகோதரி சத்தமிட்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவரே, நீர் என்னை குறித்து இப்படியும் பேசுவீரா? நான் சாகிறதை நீர் விரும்பவில்லையா? சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார்கள். நன்றை கவனியுங்கள். நான் அவர்களை சொன்னேன், கூட்டம் முடிந்த பிற்பாடு ஜெபித்து கடந்து போங்க, ஆண்டவர் உங்களோட தெளிவாய் பேசுகிறார். இந்த உங்களுடைய முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் சாகிறதை விரும்பவில்லை, உங்களை வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு கூட்டம் முடிந்தது. வந்து சொன்னார்கள், நீங்க சொன்னது போல தான், நான் மருந்து பாட்டில் வாங்கி செல்ஃபில் வச்சுட்டு வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன், இதான் எனக்கு லாஸ்ட் ஜபம், இனிமேல் நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு நான் பேசிக்கிட்டே வந்தேன். ஒரு பைத்தியக்காரி போல என் நினைவுகளை, என் இருதயத்தின் எண்ணங்களை இந்த பரலோகத்தின் தேவன் அறிந்து இந்த தவறான முடிவிலிருந்து நான் விடுவிக்கப்படுவதற்கு ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார். பாருங்கள், பல ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. இன்னைக்கு அவர்கள் குடும்பங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட இடம்தான் தேவனுடைய வீடு.